அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் எல்லா சாமி ஃபோட்டோவையும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு ஆடி மாதம் விளக்கெல்லாம் விளக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். செவ்வாய்க்கிழமை முதல் ஆடி வெள்ளி செவ்வாய் எல்லாத்துக்குமே விளக்கேற்றுறது. அப்புறம் வாசலில் இந்த மாதிரி எப்பொழுதுமே நான் ஏற்றுவேன். அப்புறம் இந்த மாதிரி செட் பண்ணி எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். சாயந்தரம் காலையில் 2 நேரம் ஏற்றுனீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அரிசி மாவில் கோலம் போட்டு அதில் பிள்ளையாரை வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்க வச்சு ஏற்றினோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் குலதெய்வ சாமி, பிள்ளையார், பெருமாள் சாமி 3ஐயும் வச்சுருந்தேன். அதை வச்சு வீட்டு வாசலில் இந்த மாதிரி விளக்கேற்றி நம்ம டெய்லி வந்தோம்னா அது ஒரு நல்லது விஷயம். அதே மாதிரி இந்த பூக்கள் கலர் கலராக கிடைக்கிறப்ப சிகப்பு, மஞ்சள் எல்லா கலர் பூக்களையும் அடுக்கி வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அந்த எறும்பு பாருங்கள், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். கட்டெரும்பு பாருங்கள், பிள்ளையாரை வச்ச உடனே அந்த பிள்ளையார் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அந்த கட்டெரும்பு ஊறிக்கிட்டே இருந்துச்சு. அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சேன். இங்கே ஒரு கட்டெரும்பு ஊறிச்சு, அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவில் கோலம் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசி மாவில் திங்கிறதுக்கு எறும்பு, ஈ எல்லாம் வருவாங்க. தெய்வங்கள் தான் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செய்த பாவங்கள் எல்லாமே தீரும். அதுகளுக்கு போடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஆண்டவன் ஒரு குறிப்பிட்ட வசதி இருக்குது இல்லையா? எறும்புகளுக்கு கண்டிப்பாக பசி ஆற்றும் அளவுக்கு தீனி போட முடியும் நம்மளால். அதனால தான் எறும்புக்கு தீனி போடுங்க, புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு ஊற வச்சு அரைச்சேன் நான் மாவு. உளுந்து அரைச்சி கொஞ்சம் அப்புறம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் அரிசியை 2 வாட்டி அரைச்சேன். அதனால் சீக்கிரம் அரைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு தொட்டுக்க வைக்கணும் அப்படின்ட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். தேங்காயெல்லாம் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் சீக்கிரம் நம்ம தேங்காயெல்லாம் மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு தொட்டுக்க வைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு கந்த சஷ்டி கவசம், குரு கவசம் எல்லாம் ஓடும். அப்புறம் மாதுளம்பழம்லாம் வாங்கிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக வச்சுருந்தோம், அது இருக்குது. அப்புறம் மாம்பழம் பழுக்கணும், அதனால் மாம்பழத்தை பழுக்க வச்சுருந்தேன். அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி கிடைக்கிது பாக்ஸில். நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. நம்ம சாதாரண முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சின்ன பழத்தெல்லாம் போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி தொட்டுக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் தோசையும் ஊற்றியிருந்தேன், வச்சு சாப்பிட்டாச்சு. சாம்பார் வேறு இருந்தது, முள்ளங்கி சாம்பார். இது கடையில் வாங்கிட்டு வந்த சாம்பார். அப்புறம் சட்னி வேறு இருந்தது. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் நைட்டு. பாப்பா தோசை தான் சாப்பிடுவோம். குருமா மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டிருந்தேன், போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் உப்புமா வேறு காலையில் செஞ்சது, பாப்பாவுக்கு செஞ்சது மிச்சம் இருந்ததா, அதையும் வச்சு சாப்பிட்டேன் நைட்டு. திங்கக்கிழமை இதுதான் திங்கக்கிழமைக்கான வேலைகள். அப்புறம் இது வேறு தனியாக, அது வேறு தனியான்னு சாப்பிட்டேன் 2 இதுலேயும். அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம். நீங்கள்லாம் இதை வெங்காய கோசுன்னு சொல்லுவோம். குருமா மாதிரி தான், இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம். வெங்காய கோசு குருமா மாதிரி தான் வைக்கிறது. உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் பொடியாக நறுக்கி வதக்கிட்டு பூண்டு 4-5 போட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு கொஞ்சம், அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, காஞ்ச மிளகாய், சிவப்பு மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். இது ஆடி வெள்ளிக்கு தேங்காய் உடைச்சிட்டு வந்தது. அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க, லட்சர்ச்சனைன்னு சொல்லி. முதல் ஆடி செவ்வாய்க்கு அங்கே வாங்கிட்டு வந்த தேங்காய் பூ பூத்து இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி வந்திருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேரிச்சம்பழம் டெய்லி 3 சாப்பிட சொல்லியிருக்காரு டாக்டரு, ஹீமோக்ளோபினுக்காக. அதுக்காக 3 பேரிச்சம்பழம் டெய்லி சாப்பிட்றேன். ஒரு நாள் மறந்துடுவேன், ஒரு நாள் மாதுளம் ஜூஸு இந்த மாதிரி. இது மீன் குழம்பு,
புதன்கிழமை மார்க்கெட்டில் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி குழம்பு வச்சு மீன் குழம்பு வச்சாச்சு. இது நைட்டு சாப்பிட்றேன். ரைட் சைடு மீன் குழம்பு, லெஃப்டில் இந்த குருமா வெங்காய கொசு மாதிரி இருக்குல்ல அது. மீன் குழம்பு தோசை இட்லிக்கு செமையாக இருக்கும். அப்புறம் இந்த வெயில் தாகத்துக்காக இந்த ஜூஸு பாப்பாவுக்கும் எனக்கும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. அதை கொஞ்சம் வெயிலுக்கு குடிச்சுக்கிட்டேன். வெயிலும் செமையாக போடுது. ஆடி மாதம் இன்னும் மழை வர காணோம். அம்மன் தான் மழை வர வைக்கணும். அம்மன் தான் மாறி பெய்யணும் மழை. அதுக்கு தான் மாரியம்மன் கோயில் எல்லாத்துலேயும் விசேஷம் பண்ணுவாங்க. கோயில்களில் நல்லா மழை பெய்யணும். பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அதை குடித்தாங்க. இதை பார்த்துட்டு நான் மட்டும் குடித்தேன்னு நினச்சிக்கிட்டா. அப்புறம் அவளுக்கும் குடிக்க சொல்லி ஜூஸ் குடிச்சிட்டு தண்ணி நிறையா குடிக்கணும். அப்புறம் நீர் சத்து நம்ம உடம்புல இருக்கணும். 3 லிட்டராவது 3 லிட்டர்லாம் குடிக்க முடியாது கண்டிப்பாக. நம்ம வெளியில் போனால் தான் தண்ணியே தாகம் எடுக்கும். இதுதான் மீன் குழம்பு வச்சாச்சுங்க. மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டேன். புதன்கிழமை வச்ச மீனை மறுநாள் சாதம் மட்டும் வடிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். வியாழக்கிழமை சமைக்கிற வேலை கிடையாது. அதனால் வியாழக்கிழமை தான் மீன் நல்லா மசாலாலாம் சேர்ந்து சார்ந்துடும். அந்த மீனும் நல்லா ஊறி போய் அந்த மசாலாவில் நல்லா கொதித்து வெந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். மீன் குழம்பு அருமை கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு மறுநாள் தான் நல்லாயிருக்கும்னு தெரியும். அப்புறம் சாப்பிட்டேன். இதை தான் வச்சு சாப்பிட்டு மத்தியானம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டேன். வெறும் மீன் குழம்பா சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேர் தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ஆனால் தொட்டுக்க மீன் சாப்பிடக்கூடாது, வேறு ஏதாவது சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு அப்புறம் நண்டு அவங்க அக்கா செஞ்சாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். நான் கேட்கவே இல்லை. நண்டு மீன் தான் கேட்டேன். அப்புறம் பாப்பா நைட்டு இட்லியை தாளித்து அந்த முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கிண்டி சாப்பிட்டா. பார்த்தா அதை பாதி வச்சுட்டா. பாதி தான் சாப்பிட்டா. பாதியை கொண்டே மறுநாள் நாய்க்கு போட்டேன். சாதம் போட்டு முட்டை சாதம் செய்கிறேன்னு சொன்னாலா. ஆனால் சாதத்தை நல்லா கொதிக்க வச்சு கரண்ட் அடுப்பு கொஞ்சம் ஆஃப் ஆகி எரிஞ்சதுனால தண்ணி விட்டுருச்சு சோறு. அதனால் அப்புறம் இட்லியை வச்சே தாளிச்சிக்கிட்டா. அப்புறம் இட்லி 2 எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அவளை 2 இட்லியை வச்சுட்டு நான் இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு இட்லிக்கு மீன் குழம்பு. அப்புறம் கொஞ்சம் வேறு என்ன சாப்பிட்டேன், இட்லி மட்டும்தான் சாப்பிட்டேன். இட்லியும் மீன் குழம்பு மட்டும்தான். சாப்பாடு தான் சாப்பிட்லான்னு பார்த்தா தண்ணி விட்டுருச்சு. அதனால் பாப்பாவுக்கு இட்லி தாளித்து சாப்பிட்டு அதை வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுதான். அப்புறம் என்ன பண்ணுறது, இட்லி ஃப்ரை மாதிரி அது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஆனால் தூக்கம் வந்துருச்சு பாப்பாவுக்கு. பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டு படுத்துருச்சு. பாதி இட்லி அப்படியே வச்சுட்டு நாய்க்கு எடுத்து போட்டேன். அப்புறம் மிச்சம் நண்டு அப்படியே இருந்தது, அதையும் நாய்க்கு தான் போடணுன்ட்டு சாதம் பழைய தோசை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் மறுநாள் கொண்டு போய் நாய்கள்லாம் அங்கிட்டு திரிங்க நிறையா நாய், அதுக்கு கொண்டு போய் போட்டேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் என்ன டிஃபன் செஞ்சேன்னா பாப்பாவுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டேன். கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு அவளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகக்கூடாதுன்னு காலையிலையும் மத்தியானத்துக்கும் சேர்த்து செஞ்சு டப்பாவில் வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட கூட இல்லை, கிளம்பிட்டா. காலையிலக்கு எனக்கு பூரி செஞ்சுக்கிட்டேன், கிழங்கு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வெங்காயம் 1 தக்காளி சின்ன வெங்காயம் போட்டேன், 4-5 வெங்காயம் 1 தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சேன். அதை வச்சு கிழங்கு அது லாங் வீடியோ அந்த இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். பூரியாக செஞ்சுட்டேன். பூரி செஞ்சுட்டு மிச்சம் நான் மாவு சப்பாத்தி செஞ்சேன். பாப்பாவுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும்ட்டு சப்பாத்தியும் கிழங்குமா சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் ஊருக்கு கிளம்பணும், சாயந்தரம் கிளம்பணும். அதனால் அப்புறம் மாதுளம்பழம் இருந்தது, வாங்கிட்டு அப்படியே இருந்தது. அப்புறம் சரி ஜூஸ் போட்டு குடிக்கவே இல்லை, அதை ஜூஸ் போட்டு
நான் கொஞ்சம் குடிச்சிட்டு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் குடிக்கும் அப்படின்ட்டு அவளுக்கு கொஞ்சம். இது வந்து நம்ம நாட்டு பழம், சின்ன பழமாக இருக்கும்ல அந்த மாதுளை பழம். பாதி ஜூஸை குடிச்சிட்டு பாதியை எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை வீடியோ எடுக்காமல் விட்டேன்னா அப்புறம் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து வீடியோ எடுத்து காமிச்சேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்தோடனே கொடுத்தா அவள் குடிக்கவே இல்லை. அப்புறம் நானே குடிச்சிட்டேன். அவளுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் ஒரு மாம்பழம் பழுத்து நல்லா இருந்துச்சு. லஞ்சுக்கு அப்புறம் மோரை ஊற்றி சாப்பிடுவோன்ட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மாம்பழம் வந்து ஜூஸ் வந்துருச்சு நறுக்கும் போதே. அந்தளவுக்கு கனிஞ்சிருந்தது. அந்த மாம்பழத்தை வச்சு தயிர் சாதம் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு காலையில் சாப்பிட்ட சப்பாத்தி, குருமா, கிழங்கு, அந்த பூரி அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால் சாப்பாடு தயிர் சாதமாக சாப்பிடுவோன்ட்டு தயிர் சாதமும் மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டேன். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், பசும்பால் தயிருக்கு ஈடாகாது. பசும்பால் தயிர்னால் அதுதான், வேறு எதுவுமே வந்து ஈக்குவல் கிடையாது. பேக்கெட் தயிர்லாம் மண் மாதிரி இருக்குது. இது வந்து மறுநாள் வந்து ஸ்கூல்லேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பாப்பா வந்ததுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்தோம். அப்புறம் அம்மா வீட்டில் சாப்பிட்டோம்.